Welcome to Happy Learning. Let's crack NEET and JEE. Hello students, 12th standard physics chapter 1 electrostatics la இன்னைக்கு electric potential due to a point charge பார்க்க போறோம். Electric potential due to a point charge. ஆல்ரெடி நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் ஒன்றுமே இல்லை, நம்ம ஆல்ரெடி டிரைவ் பண்ணி வச்சிருந்த ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஈக்குவேஷனில் இந்த பாயிண்ட் சார்ஜோடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுத்துகிட்டு வர போகிறோம். அவ்வளோதான், மற்றபடி பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா என்னென்னா, ஒரு பாயிண்ட் சார்ஜ் நான் இங்கே வச்சுக்கிறேன், இன்னொரு சார்ஜ் Q டேஷ் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் சார்ஜை, இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இந்த பாசிட்டிவ் சார்ஜை நான் ஒரு டிஸ்டன்ஸ், ஃபர்ஸ்ட் கேஸில் போன வீடியோவில் நான் அட் அ டிஸ்டன்ஸ்னு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பாயிண்ட்டை நான் இன்ஃபினிட்டியில் வச்சுக்கிறேன். இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் நான் அந்த பாயிண்ட் நான் வச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட்டை நான் டுவர்ட்ஸ் இந்த ப்ளஸ் சார்ஜுக்கு கொண்டு வர ட்ரை பண்ண போகிறேன், அப் டு த பாயிண்ட் P. இதோட டிஸ்டன்ஸ், இந்த பாயிண்ட்டுக்கு இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் நான் ஆறுன்னு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துக்கு நான் கொண்டு வரதை வச்சு நான் இந்த ஈக்குவேஷனை டெரைவ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணியிருப்போம். அதில் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு PR/P எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்ட்டு dr வெக்டார், இப்படி நம்ம பார்த்துருப்போம். இந்த பர்டிகுலர் கேஸில் இந்த R இருக்குல்ல, ஆரோடைய டிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டியாக மாறுது. ஓகேவா? புரியுங்க நினைக்கிறேன். இல்லை, இது P, இதான் ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ P இது R. ஓகேவா? இந்த ஆரோடைய டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டியாக மாறுது. ஸோ ஈக்குவேஷன் எப்படி மாறிடும்? இன்டெக்ரல் இன்ஃபினிட்டி டு த பாயிண்ட் P. இந்த Pங்கிற பாயிண்ட் அட் R டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இதை Rன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? R E வெக்டார் dr வெக்டார், அவ்வளோதான். இப்போது நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், எலக்ட்ரிக் ஃபீல்டு E ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை டெஸ்ட் சார்ஜ் நம்ம படிச்சிருக்கோம், விச் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q by R ஸ்கொயர் R வெக்டார் R கேப். ஓகேவா? இப்போது இந்த ஈயை இந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ஈக்குவேஷன் எப்படி மாறும்? V ஈக்குவல் டு -1/4πε0 integral infinity to R Q by R square R cap dr வெக்டார், இப்படின்னு வரும். ஓகேவா? இப்போது நம்ம இதையும் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி இந்த dr வெக்டாரை எப்படி டினோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் கூலும் ஃபோர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்போவே நான் சொல்லியிருந்தேன், இந்த R வெக்டார் 2 1 இப்போ இந்த மாதிரி ஒரு இதை நம்ம பார்த்துருக்கோம். இதை நான் எப்படி டினோட் பண்ணியிருப்பேன்னா, இதோட மேக்னிடியூட் அண்ட் யூனிட் வெக்டார் அதாவது யூனிட் வெக்டார் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதே கேஸ் தான் இங்கேயும் நான் பண்ண போகிறேன். எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது dr வெக்டார், இது வந்து நான் dr மேக்னிடியூட் அண்ட் dr யூனிட் வெக்டார். இப்போது இந்த dr யூனிட் வெக்டாரை நான் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். dr யூனிட் வெக்டார், இது யூனிட் வெக்டார்னாலே 1 தான். ஸோ இந்த dr யூனிட் வெக்டார் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது நான் இந்த இடத்துக்கு போகிறேன். ஓகேவா? இப்போது V ஈக்குவல் டு -1/4πε0 integral R to infinity Q by R ஸ்கொயர். ஆல்ரெடி இதுவும் யூனிட் வெக்டார், இதுவும் 1. ஓகேவா? இப்போது என்ன நடக்க போகுது? R கேப், இப்போ இந்த வெக்டாரை இந்த டைரக்ஷனல் வெக்டாரை நான் இங்கே திருப்பி நான் எழுத போகிறேன். எழுதுகிறப்போ dr கேப்
இதுவும் யூனிட் வெக்டார் 1, இதுவும் யூனிட் வெக்டார் 1. ஸோ எனக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடும்? v equals -1/4 pi epsilon naught integral r to infinity q by r square r cap 1 ஆயிரும். அடுத்த r dr cap அதுவும் 1 ஆயிரும். ஸோ எனக்கு லெஃப்ட் வித் dr மட்டும் எனக்கு இருக்கும். இந்த dr-ஐ நான் மேக்னிடியூடாக போடலாம். ஸோ எனக்கு இந்த மேக்னிடியூட் தேவையில்லை, அதனால் நான் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது என்ன பண்ண போகிறேன், இந்த q-ஐயும் நான் வெளியே எடுத்துக்கிறேன். -q/4 pi epsilon naught integral infinity to r 1/r² dr. இப்போது இதை நான் வந்து இன்டெகிரேட் பண்ணணும். ஓகேவா? இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இன்டெகிரேஷனுக்கு நம்மளுக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ x பவர் n இன்டெகிரேட் பண்ணணும்னா x பவர் n+1/n+1 இதான் ஃபார்முலா. ஸோ நான் இந்த r² நான் எப்படி எழுதிக்கலாம்னா r பவர் -2 எழுதிக்கலாம். இதை எப்படி இன்டெகிரேட் பண்ணுவேன்? r பவர் -2 + 1 டிவைடட் பை -2 + 1. ஸோ ஐ வில் பி லெஃப்ட் வித் r பவர் -1, கீழே எனக்கு இன்னொரு -1 இருக்கும். ஸோ இதை நான் -1/r எழுதிக்கலாம். கரெக்டாக? இதை நான் இன்டெகிரேட் பண்ணிட்டேன். இதை நான் போடணும் -q/4 pi epsilon naught -1/r. இங்கே நான் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், r infinity. ஓகேவா? இப்போது என்னோடய ஈக்குவேஷனில் நான் இந்த லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். -q/4 pi epsilon naught இந்த மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ எனக்கு 1/r மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிட்டு இங்கே இன்ஃபினிட்டியாக மாறிடும். இன்ஃபினிட்டி விச் ஐ கேன் அக்கௌண்ட் ஃபார் 0. r பவர் infinity is equal to 0. ஓகேவா? ஸோ என்னோடய ஈக்குவேஷன் ஃபைனலாக எப்படி மாறுது? v is equal to q/4 pi epsilon naught r. அவ்வளோதான். இதுதான் என்னோட எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜோடைய டெரிவேஷன். ஸோ ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்சோ ஹாப்பி லேர்னிங் எஜுகேஷன் சென்டரில் ஆன்லைன் டீச்சிங்க்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. யூ கேன் என்ரோல் அண்ட் யூ வில் பி மச் மோர் பெனிஃபிட்டட் வித் அவர் டீச்சிங். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.